இன்னைக்கு இந்த நாயை வச்சு ஒரு விஷயமே சொல்லலாம். ஒரு வயசான முதலாளி அம்மா தனியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாயை வீட்டுல கூட்டு வந்து வச்சுச்சு. ரொம்ப பாசமா இருந்துச்சு அந்த நாய் மேல. என்னன்னா ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கை தட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப பிரியமா இருந்துச்சு. அது சாப்பிடறதுதான் அந்த நாய்க்கும் கொடுத்துச்சு. அது ஏதாவது நகை போட்டா கூட அந்த நாய்க்கு போட்டு பார்த்துச்சு. ரொம்ப ரெண்டு அவ்வளவு அந்யோன்யமா இருந்தா அந்த நாயும் அந்த எஜமானி அம்மாவன். திடீர்னு பார்த்தா அந்த நாய் எஜமானி அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த நாய்க்கு தெரிஞ்ச நாய்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. வந்து அதுக எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கமா. எஜமானி அம்மா சரி போனா போயிட்டு போகுது, நம்ம அன்பான நாய்க்கு வேண்டிய நாய்க்கே தானே அப்படின்னு அதுகளுக்கும் சோத்தை போட்டுருச்சு. அதுல 2-3 நாய் எக்கச்சக்கமா கறியை தின்னு விட்டு ஒரு 2-3 நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு. எஜமானி அம்மாவையே கடிச்சு கொதறலாம்னு அந்த நாய் எஜமானி மேல பாயமா எஜமானி அம்மா சுதாரிச்சிருச்சு. உன்னையாலதான் அந்த நாய் பூரா வந்துச்சு, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு அம்புட்டு நாயையும் எஜமானி அம்மா துரத்தி விட்டுருச்சு. நிம்மதியா இருந்துச்சு எஜமானி அம்மா. ஒரு 3-4 மாசம் கழிச்சு அந்த முதல்ல வச்சிருந்த நாய் பழக்க தோசையில வந்துருச்சு. எஜமானி அம்மா இறக்கப்பட்டு சரி அந்த நாய் நீ வராது, இல்ல வெறி பிடிச்ச நாய் நீ வராது, நீ மட்டும் என் கூட இரு அப்படின்ட்டு இறக்கப்பட்டு வச்சிருந்துச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு, திடீர்னு எஜமானி அம்மா இறந்து போயிட்டாங்க. என்னடான்னு ஊர்க்காரங்க பூரா பார்த்தா இந்த கூடியே இருந்த நாய் தான் வெறி பிடிச்சு கடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வெறி பிடிச்ச நாயை வச்சிருக்க கூடாதுன்னு பக்கத்து ஊர்ல கொண்டு போய் கூண்டுக்குள்ள அடைச்சிட்டான். கதை நல்லா போயிட்டு இருக்குல்ல. கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. கூண்டுக்குள்ள அடைச்ச பிறகுதான் இனி என்ன நடக்குது தெரியுமா? எஜமானி அம்மா இல்ல, திறந்த வீட்டுல எது நுழைய, அந்த பழைய நாய் பூரா இப்ப அந்த எஜமானி அம்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. அந்த வெறி பிடிச்ச நாயும் வந்து சேர்ந்திருக்கு. அதுக்குள்ள அந்த உள்ள வந்த நாய்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. பிஸ்கட் எனக்கு தான், சோறு எனக்கு தான், அந்த கட்டில நான் தான் படுப்பேன், அந்த இடத்துல நான் தான் உட்காருவேன் அப்படின்னு நாய்களுக்குள்ள லொல்லு லொல்லுன்னு சண்டை.